புதுச்சேரி விடுதலையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தேசிய கீதம் இசைக்கப்படும். புதுச்சேரி விடுதலையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் அங்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார். புதுச்சேரி விடுதலை நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அங்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்த நிலையில் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு அப்போதே சுதந்திரம் கிடைக்காததால் இந்திய சுதந்திரம் அடைந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது. இந்த நாளிலிருந்து புதுச்சேரியுடைய விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த விடுதலை நாளானது புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை, IRBN, ஊர்காவல் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, NCC மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளை மற்றும் சார்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் பங்கேற்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.